வாழ்க்கையில் உங்களுக்கு துரோகம் நடந்திருக்கா? பாதி பேர் கையை தூக்குவாங்க. அது எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா பணம் தான். காசை கொடுத்தா காசு ரிட்டர்ன் கொடுக்கல, அப்படி தானே? பாதி கேஸாக தான் வரும் என்கிட்ட. இப்போ என்ன பண்ணணும்? ஞானம் இருக்கணும். அடுத்த வாட்டி அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, காசை கொடுத்தேன் சார், அவன் கொடுக்கல, துரோகம் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணீங்கன்னா யார் கேட்டாலும் கொடுத்துட்ருக்கேன்னாரு. அதாவது கொடுக்காம இருக்கவும் முடியாது, கொடுத்தது காசும் வரமாட்டேங்குது. என்ன பண்ணணும்? ஒன்று கொடுத்ததை கிஃப்டாக விட்டுரு, இல்லை கொடுக்கறத விட்டுரு. ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தலை மேலே உட்காந்துருக்கும். நம்மளா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண முடியாது, பண்ணாதீங்க. இந்த துரோகத்தில் ஒரு மர்மமான விஷயம் என்னென்னா, எதிரில் இருக்கிறவன் சொல்லலைன்னா நமக்கே தெரியாது நம்ம துரோகம் செய்கிறோம். அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஏதோ நார்மலாக பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைப்போம், அது அவங்க துரோகமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க சில பேர். நீங்கள் ஒருத்தரை ஃபோன் பண்ணாமல் மறந்துருப்பீங்க, ஏதோ ஒரு கூப்பிடல, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எவ்வளோ பண்ணேன், என்னை கூப்பிடவே இல்லை பாருன்ட்டு. அது அவன் மைண்ட்லேயே வந்திருக்க மாட்டான். அந்த துரோகத்தை பற்றி நான் பேசலை. அதாவது யாராவது ஒரு செயல் நீங்கள் செய்கிறப்ப உள்ளுக்குள்ளே உணர்த்தோம், இது வேணாம், இது தப்பு அப்படின்ட்டு. அதை செய்யவே செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா மணிப்புராடி விழும். அந்த வழியிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க.